நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தாவேக நிர்வாகியின் அரசியல் பேச்சுக்கு எதிர்ப்பு எழுந்த நிலையில் சம்பந்தப்பட்ட விழா கமிட்டியைச் சேர்ந்த நிர்வாகி விளக்கம் அளித்துள்ளார். பொங்கல் நிகழ்ச்சியில் தாவேக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அரசியல் பேசியபோது விழா கமிட்டியைச் சேர்ந்த தனசேகரன் என்பவர் அரசியல் பேச வேண்டாம் என கேட்டுக் கொண்டார். இதுகுறித்த வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் அருண்ராஜை பேச்சை தடுத்து நிறுத்திய நபர் என சிலர் பரப்பத் தொடங்கினர். இந்த விவகாரம் குறித்து விளக்கம் அளித்து வீடியோ வெளியிட்டுள்ள தனசேகரன், அருண்ராஜின் பேச்சு எதிர்த்தரப்பினருக்கு வருத்தத்தை கொடுக்கலாம் என்பதால் தான் அரசியல் ரீதியில் பேச வேண்டாம் என கேட்டுக் கொண்டதாகவும் அவரது அரசியல் பணி மேலும் சிறக்க வேண்டும் என்று வாழ்த்துவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தாம்பரத்தில் வீட்டின் கதவை உள்புறமாக பூட்டிக் கொண்டு திறக்க முடியாமல் தவித்த 2 வயது சிறுவனை கதவை உடைத்து தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். தாம்பரம் பழந்தண்டலம் பகுதியைச் சேர்ந்த ஸ்ரீராம் என்பவரது 2 வயது மகன் வீட்டில் உள்ள அறையின் கதவை விளையாட்டாக உள்புறம் பூட்டியுள்ளார். ஆனால் கதவை திறக்க தெரியாததால் அறையை விட்டு வெளியேற முடியாமல் சிறுவன் தவித்துள்ளார். பெற்றோர் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்புத் துறையினர் கதவை உடைத்து சிறுவனை பத்திரமாக மீட்டனர். கீழே லாக்கே வேணாம் சார். ஆமா, இந்த ரூம்லயே இந்த மாதிரி லாக் வைக்க வேண்டாம். அரியலூரில் 37வது தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்ற சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் விஸ்வேஷ் பாலசுப்ரமணியன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியின் போது ஹெல்மெட் அணியாமல் வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை சாலையிலேயே நிறுத்திய அவர், விபத்திற்கு உங்கள் அவசரம் தெரியுமா என்று கேள்வி எழுப்பியதுடன் ஹெல்மெட் இல்லாமல் பயணிக்க வேண்டாம் என்று அறிவுரை வழங்கினார். நீங்க தப்பு பண்ண மாட்டீங்க, எதிரில் வரவங்க யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா உங்க ஒரு 5 செகண்ட் 10 செகண்ட் அவசரத்துக்காக உங்க உயிர் குடும்பத்துக்கு எவ்வளவு பாதிப்பு எல்லாம் யோசிக்கணும் இல்லையா? அம்பத்தூர் டோல்கேட் அருகே சாலையோரம் பஞ்சராகி நின்ற சரக்கு வாகனத்தின் பின்புறம் இருசக்கர வாகனம் மோதியதில் நடனக் கலைஞர் உயிரிழந்தார். அண்ணா நகர் அடுத்த சூளைமேடு பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் என்பவர் சினிமா நடனக்குழு ஒன்றில் துணை நடன கலைஞராக பணிபுரிந்து வந்துள்ளார். அவர் பைக்கில் மாதவரம் நோக்கி சென்றபோது வண்டலூர் மாதவரம் புறவழிச்சாலை மேம்பாலத்தில் இந்த விபத்து அரங்கேறியது. தலையில் பலத்த காயமடைந்த கார்த்திக் கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை சேலம் சாலையில் ஓட்டுநர் இல்லாமல் நிறுத்தப்பட்டிருந்த தனியார் சுற்றுலா வேன் திடீரென தானாக நகர்ந்து விபத்தை ஏற்படுத்திய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. கடந்த மாதம் 22ஆம் தேதி 4 சக்கர வாகனங்கள் பழுது பார்க்கும் கடை முன் நிறுத்தப்பட்டிருந்த அந்த வேன் திடீரென சாலையை கடந்தது. தொடர்ந்து எதிர் திசையில் இருந்த ரஃபிக் என்பவரின் மளிகை கடையில் மோதி நின்றது. முன்னதாக வேனை நிறுத்த அங்கிருந்தவர்கள் எடுத்த பல்வேறு முயற்சிகள் பலனளிக்கவில்லை. இந்த சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி காண்போரை அதிர்ச்சியடையச் செய்துள்ளது. நிலக்கோட்டை மலர் சந்தையில் மல்லிகை உள்பட பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. நிலக்கோட்டையை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களில் மல்லிகை, முல்லை உள்ளிட்ட மலர்கள் சாகுபடி செய்யப்பட்டு பல்வேறு மாவட்டங்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்நிலையில் தை மாத தொடக்கம் முதலே பூக்களின் விலை கடும் வீழ்ச்சியடைந்துள்ளது. குறிப்பாக செவ்வந்தி பூக்கள் கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையானதால் விவசாயிகள் சாலையோரங்களில் பூக்களை கொட்டிச் சென்றனர். தோட்டங்களில் செவ்வந்தி பூக்களை பறிக்காமல் பூச்செடிகளிலேயே விட்டுள்ளனர். அறந்தாங்கி அருகே
துக்க வீட்டிற்கு வந்த 2 பெண்கள் உட்பட 4 பேரை கதண்டுகள் துரத்தி கடித்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கொத்தமங்கலம் மையம் பகுதியைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன், ராமலிங்கம், மனோன்மணி, முத்துமணி ஆகிய 4 பேரும் வடகாடு பகுதியில் உள்ள துக்க வீட்டிற்கு வந்துள்ளனர். அப்போது மரத்தில் இருந்து கூட்டமாக பறந்து வந்த கதண்டுகள் துக்க வீட்டிற்கு வந்த 4 பேரை துரத்தி கடித்துள்ளன. பக்கத்தில் இருந்தவர்கள் கதண்டுகளை விரட்டி அடித்த நிலையில் 4 பேரும் ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கப்பட்டு அறந்தாங்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே நடைபயிற்சி சென்ற கல்லூரி மாணவரை கடத்திச் சென்று ஜிபே மூலம் பணம் பறிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாடம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த கல்லூரி மாணவர் துரை அங்குள்ள தனியார் கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வருகிறார். கடந்த 14ஆம் தேதி ஓரத்தூர் சாலையில் வாக்கிங் சென்று கொண்டிருந்த மாணவர் துரையை காரில் வந்த 4 பேர் கொண்ட கும்பல் கடத்திச் சென்றதாக கூறப்படுகிறது. காருக்குள் வைத்து ஜிபே மூலம் தேர்வு கட்டணம் கட்ட வைத்திருந்த 7,900 ரூபாயை பறித்து கொண்ட கும்பல் மாணவரை இறக்கிவிட்டு தப்பிச் சென்றது. மாணவர் அளித்த புகாரின் பேரில் 4 பேர் கொண்ட கும்பலை போலீசார் கைது செய்தனர். பல்வேறு வழக்குகளில் சிறையில் இருந்த போது 4 பேருக்கும் நட்பு ஏற்பட்டது தெரிய வந்துள்ளது. சிறையில் இருந்து வெளியே வந்த 4 பேரும் வெளிமாவட்ட மற்றும் மாநிலங்களில் இருந்து வரும் மாணவர்களை குறிவைத்து பணம் பறிப்பதும் விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. சட்டப்பேரவையை நேரில் பார்க்க ஆசைப்பட்ட பழங்குடியினரை கடலூர் அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் சட்டப்பேரவைக்கு அழைத்து வந்தார். அவர் தனது தொகுதியைச் சேர்ந்த பனியர் இன மக்களை அழைத்து வந்திருந்தார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முதல் முறையாக நேரில் பார்த்த பழங்குடியினர் மகிழ்ச்சி அடைந்தனர்.